வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி வீட்லேயே எப்படி ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் ஆனியன் சமோசா செய்யலான்றதை பார்க்கலாம். சமோசாவுக்கு வெளியில் இருக்க அந்த கவர் செய்கிறதுக்காக இப்போ மாவு பிசைய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இப்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த கவர் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக அதை நம்ம சேர்க்குறோம். இது சூடாக இருக்கும், அதனால் பார்த்து மெதுவாக அதை கலக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இதை ஊற வச்சிடலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின் லேயராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு அதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அது நல்லா லேயராக இந்த ஆனியன் எல்லாம் பிரிஞ்சிடும். இப்போது இதில் ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கூடவே கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வதக்க போகிறதில்ல, இது அப்படியே ராவாக தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி செய்யலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க போகிறோம். ஒரே சைஸாக நம்ம எடுத்தோம்னா சமோசா ஷேப்ஸ் எல்லாம் ஒரே சைஸாக வரும். இப்போது இந்த உருண்டை உருட்டின மாவை மைதா மாவில் நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க போகிறோம். ரொம்ப தின் லேயராக தேய்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தின்னாக செய்யணும். ஒட்டுச்சுன்னா நம்ம மாவு தேய்ச்சி செஞ்சுக்கலாம். இந்தளவுக்கு தின்னாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இவ்வளோ தின்னாக இருக்குன்ட்டு. அந்த சைடு இருக்க அந்த ஃபிங்கர்ஸே இந்த பக்கம் தெரியுது. அந்தளவுக்கு தின்னாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாவு டஸ்ட்டெல்லாம் கூட வெளியில் விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் அதை வேக வச்சு எடுக்கணும் தவாவில். நம்ம அந்த சமோசாவுக்கு அவுட்ரு ஷீட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஏற்கனவே மெல்லிசாக தேய்ச்சி வச்சுருக்க அந்த மாவை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. வந்த உடனே நம்ம திருப்பி போடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 20 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வேக வச்சு எடுத்தால் போதும். இது ஹார்டாக ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஒரு 30 செகண்ட்ஸ் வெந்தால் போதும். ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஷீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஷீட் ரெடி ஆகிடுச்சு. சமோசாவுக்கு அந்த அவுட்ரு ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதே சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம ஷீட்ஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம். ஒரு 4 ஷீட் எடுக்கினாலும் சரி, ஒரு 6 ஷீட் எடுக்கினாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி சமோசா நம்ம கிடைக்கும்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 6 ஷீட் அடுக்கிக்கலாம். ஆனால் வந்து ஈக்குவல் சைஸாக இருந்ததுன்னா நிறையா அந்த சப்பாத்தி அந்த அந்த ஷீட் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால் ஈக்குவல் சைஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவே வந்து ஈக்குவல் சைஸில் எடுத்துருந்தோன்னா ஈக்குவலாகவே இந்த ஷீட் கிடச்சிருக்கும். அதனால் மாவை வந்து ஈக்குவல் சைஸில் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். அந்த கார்னர்ஸும் வேஸ்ட் ஆகாது. அதையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்து சாட் மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயர் ஷேப்க்கு ஆக்கிக்கலாம். நான் வந்து 6 எடுத்திருக்கேன் ஷீட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணால் 3 ஸ்லைஸ் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு 18 சமோசா செய்யலாம். இந்த மாதிரி சைஸ் பார்த்து நம்ம அதை கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ஒரு ஷீட், இது ஒரு சமோசா செய்கிறதுக்கான ஷீட். இது இந்த மாதிரி 18 இருக்கும். இதில் இப்போது ஸ்டஃபிங் வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். சமோசா வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்காகவும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், கெட்டியாகவும் இருக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது வெளியில் வராமல் இருக்கும். இந்த ஷீட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மாதிரி, அடுத்தது இந்த மாதிரி. இப்போ மீதி வந்து மேலே இந்த மாதிரி இருக்கணும், அந்த மீதி இருக்க போர்ஷன். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணது கரெக்டு. ஒரு 2-3 வாட்டி ஃபோல்ட் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே வைக்கணும். நல்லா அந்த அடியில் இருக்கிற அந்த ஷார்ப் கார்னர்ஸ்க்கு வரைக்கும் போகிற மாதிரி நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபில்லிங் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துருங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது மேலே இருக்க அந்த போர்ஷனில் நம்ம ஏற்கனவே மைதா மாவில் செஞ்சு வச்ச பேஸ்ட்டை வச்சு சீல் பண்ணிடலாம். இது வந்து பிரிஞ்சும் போகாது. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 2-3 செய்ய உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். ஆயில் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இந்த ஆயிலில் 1 by 1 எல்லா சமோசா நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவையும் இதில் ட்ராப் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பொரிச்சோன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கரிஞ்சிராமல் இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பிடணும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப டேஸ்டியாகவும் கடையில் கிடைக்கிறத விட சூப்பராகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சமோசா ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம அடுத்து செஞ்சு வச்சுருக்கிறதையும் போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக செஞ்சிட்டோம். சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நித்யாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.